கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் தகததோம் சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சான் அப்படிங்குவாங்கல்ல. அந்த மாதிரி தான் வந்து இப்போ விஜய் செஞ்ச ஒரு காரியம் ஆயிடுச்சு. விஜய் என்ன நினச்சி செஞ்சார், தனக்கு வந்து ஒரு நல்லது செய்கிறோம் நம்மளை நம்பி வந்து கான்ட்ராக்டுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ நிவின் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி நீ காத்துருமா அப்படின்னாரு. ஆனால் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, இவர் யாரை நாடி போனாரோ அந்த ஒரு நிவினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய வாழ்க்கைக்கு திருப்பி ஒரு ஆப்பை வச்சு விட்டார். இவருக்கு என்ன பண்ணி விட்டாரு, அவரே வந்து இப்போ யமுனா கிட்ட பரீட்சைக்கு முந்தின நாள் ராத்திரி உண்மையை சொல்லி அதனால வந்து யமுனா வந்து இப்போ உடஞ்சி போய் அதுக்கப்புறம் வந்து காவேரி கிட்டக்க விஜய் சொன்ன விஷயத்த சொல்லி அக்ரிமெண்ட்னு சொல்லி ஒன்றை போட்டுட்டு இவர் பேசாமல் அங்கிட்டு போய் சொல்லி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் வந்து ஒரு ஹோப் கொடுத்து ஏதோ நம்ம 2 பேத்துக்குள்ளார வந்து ஒரு காதல் வந்த மாதிரி வந்து அவர் பேசினார். பார்த்தா அதெல்லாம் போய் கான்ட்ராக்டுக்காக தான் பேசியிருக்காரு. இன்னும் 2 மாதத்துல நம்மளை கழட்டி விட போகிறார், 1 மாதம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணனா இப்போ என்ன ஆயிடுச்சு, யமுனாவை பற்றி உண்மைகள் என்ன நடக்குது, யமுனா நிவினை காதலிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க ஆனால் யமுனா நிவினை பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க. அப்போ நிவினை போய் பார்த்தாங்க இவங்க காவேரி அப்படிங்கிறத ராகினி சொன்னதுனால கோபமாயிட்டு இவர் வந்து எதையும் கேட்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க வந்து காவேரி வந்து யமுனாவை பற்றி விஷயங்களை சொல்கிறத அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ கடைசியில் வந்து சொல்லும் பொழுது எல்லா உண்மையும் தெளிவாக சொல்லாமல் மூடி மறைச்சாச்சு. இப்போ அதனால் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுதாச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி இப்போ கரெக்டாக காவேரி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, என் இப்போ தங்கச்சி இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா, டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கிறாங்க, நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்து கொஞ்சம் ஏன்னா இப்போ நம்ம மனசில் யார் மேலே காதல் இருக்கோ யார் மேலே ரொம்ப பாசம் இருக்கோ அவங்க தானே கூட இருக்கணும்னு நினைப்போம். ஸோ விஜய் இங்கே கூட வாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என் கூட வாங்க, இதான் நடந்துச்சு, அதில் எனக்கு உங்கள் மேலேயும் கோபம், நீங்கள் இப்படி நிவின் கிட்ட சொன்னீங்களா, நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இன்னொரு வாழ்க்கை வேணும்ட்டு, நான் கான்ட்ராக்ட் முடிஞ்சால் நான் பேசாமல் போயிட்டே இருக்கேன்னு சொல்லும் பொழுது நீ எங்கேயும் போக வேணாமா, நிவின் கிட்ட சொன்னது அப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு உன் மேலே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருந்து நம்ம கொடைக்கானலேருந்து வந்த போது உன் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் உருவாச்சு, அதனால சொன்னேன். ஆனால் அது இப்போ வேறு, இப்போ யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன், நீ என் கூட தான் இருக்கணும், நான் உன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி விஷயங்களை சொன்னால் கரெக்டாக இருக்கும். காவேரியும் இந்த விஷயத்தை இது வரைக்கும் மறைச்சாச்சு, ஏற்கனவே வீட்லேயும் வேறு மறைச்சாச்சு, வீட்லேயும் சொல்லலை, சும்மா சின்ன விஷயம் கிடையாது, போலீஸ் கேஸ் ஆகி போச்சு, இப்போ வந்து சூசைட் அட்டம்ப்ட்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது இவங்க சொல்ல வேண்டிய ஒரே கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் நடந்துச்சுங்க, இதை வந்து எனக்கு நீங்கள் எப்படியாவது வந்து என்னை காப்பாற்றி வந்து வெளில கூட்டுவாங்க, நானும் வந்து இப்போ இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன், எனக்கு ஒரு மன ஆறுதல் தேவைப்படுது, காப்பாற்றி கூட இல்லை மன ஆறுதல் தேவைப்படுது அப்படின்னு விஜயை கூப்பிட்டு வச்சாதான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக வந்து கங்காலேருந்து எல்லாத்துக்கும் தெரிய வரும்பொழுது எல்லா சைட்லையும் பகைச்சிப்பாங்க, காவேரி தேவையில்லாமல் தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி ஆகிடும். விஜய்க்கு இப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒன்றானதுக்கு பிறகு அந்த வெண்ணிலாவை கூட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறது, வெண்ணிலாவை வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துக்கு இருக்க மாதிரி இருந்தால் பெட்டர். இந்த பக்கமும் உடச்சி விட்டு அந்த பக்கமும் உடச்சி விட்டு ரொம்பவே நெகட்டிவாக கதை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, விஜய் காவேரி பேர் மேலே அவ்வளோ ரசிகர்கள்லாம் இருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கிற மாதிரியே சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த இடத்துல காவேரி என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.